வணக்கம் நண்பர்களே. ஒரு சினிமா ரிலீஸ் ஆகி சற்றேறக்குறைய ஒரு 4-5 நாட்கள் ஆயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி, இல்லைன்னா 1 நாள் முன்னாடி, அல்லது படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நம்ம விமர்சனம் பண்ணுவோம். இந்த படத்தை பேசாமல் விட்டுட்டுமே, இந்த படத்தை விமர்சனம் விடுங்க, படத்தை பார்க்காம விட்டுட்டுமே அப்படிங்கிற மிகப்பெரிய துரத்தல் என்னை அப்படியே டெய்லி ஓட்டிக்கிட்டே இருந்தது. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து பேசியே ஆகணும், தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு போகிறேன். அந்த தியேட்டரில் 2 காட்சி தான். 2:45க்கு ஒரு காட்சி, இரவு 9:45க்கு ஒரு காட்சி. டிக்கெட் இருக்கான்னு கேட்குறேன். ஆன்லைனில் 2 பேர் தான் புக் பண்ணியிருக்காங்க. ஒரு 16 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தியேட்டரில் படம் போடுவோம். நேற்று கேன்சல் பண்ணிட்டோம். 9:45க்குங்க நைட்டு அப்படின்னு கேட்குறேன். கிடையாது, 9:45க்கு டெய்லியும் கேன்சல் ஆகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பதில் வருது. சரி, இன்றைக்கி ஓட்டுவீங்களா படத்தை அப்படின்னு நான் கேட்குறேன். 2:30 மணிக்கு மேலே தான் தீர்மானிக்கப்படும். அந்த 2 பேர் ஆன்லைனில் இருக்கவங்க வரணும், ப்ளஸ் ஒரு 14 பேர் இருந்தாங்கன்னா தேட்டரில் படம் போட்டுடலாம். 2:30 மணிக்கு தேட்டரில் போய் நிற்கிறேன். டிக்கெட் கிடைக்குது. பை காட் கிரேஸ் 16 பேர் இல்லை, மொத்தமே ஒரு 15 பேர் தான் இருப்பாங்க. ஒரு 15 பேருக்காக அந்த படம் திரையிடப்பட்டது. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டேனே அப்படிங்கிற ஒரு பெரிய மன நிறைவோட வெளியே வந்த, இன்னும் அந்த மன நிறைவு என்னை விட்டு நீங்கவில்லை அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் சொல்லிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. என்ன படத்தை பற்றினாக்கா நீங்கள் விமர்சனம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். நான் விமர்சனம் பண்ண போகிறது கிடையாது. இந்த படத்தினுடைய உணர்வுகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மீரா கதிரவன் அவர்களுடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய அபிபி திரைப்படத்தினுடைய என் உணர்வுகள் சார்ந்த விஷயங்களை தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ProcureMind AI transforms procurement with intelligent automation and real-time insights. From AI offer analysis to market intelligence, ProcureMind AI helps teams make faster, smarter decisions with confidence. அபிபி சோ கால்டு சினிமா அப்படின்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. அந்த சோ கால்டு சினிமாக்குள்ளார இந்த அபிபி மாதிரியான திரைப்படங்கள் அடங்கவே அடங்காது அப்படின்னு தான் சொல்லணும். திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் நெசவை தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய பல குடும்பங்கள், இஸ்லாமிய குடும்பங்கள் வசித்து கொண்டிருக்கு. இந்த குடும்பத்தில் ஒரு குடும்பம் தான் யூசுப் குடும்பம். முகமது யூசுப் அவர் தான் குடும்பத்தினுடைய தலைவர். அவருக்கு ஒரு தம்பி, அவருடைய மனைவி, அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறான், பையன். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணை பார்க்குறேன், கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ குடும்பத்தில் புது உறுப்பினர் வந்தாச்சு, வீடு பெருசாகுது. ஸோ வீடு பெருசாக 1980s காலத்துலேருந்து அப்படியே தொடர ஆரம்பிக்குது கதை. சரி, வீட்டுக்கு தன்னுடைய தம்பி சம்சாரம் வந்தாச்சு. வீட்டில் தறி தொழில் தான் அவங்களுடைய, நெசவு தொழில் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம். ஸோ நெசவை தொழிலாக செஞ்சிட்ருக்காங்க. ஸோ முன்னாடி இருந்த காலத்துக்கும் தம்பி மனைவி வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய நெசவு தொழிலில் செய்யக்கூடிய ஆடைகளில் நிறைய தொய்வுகள்லாம் ஏற்படுது. ஸோ அதனால் மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டம் வருது. என்னடா மறுபடியும் இதை டெவலப் பண்ண முடியல, நிறைய பவர் லூம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்ருக்க காலகட்டம் அது. ஸோ தம்பி சொல்கிறாரு, அண்ணன் இது மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போட்டோமா? வேண்டாம் தம்பின்ற. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் வளைகுடா நாடுகளுக்கு வேலைக்கு போகிறவங்க. ஸோ அதனால் எல்லாருமே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தொடக்கம் இருந்ததுனால நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாஸ்போர்ட் எடுத்து கிளம்புறாரு. ஸோ இவர் கிளம்பும்போது அவருடைய இளம் மனைவியை விட்டுட்டு கிளம்புறாரு. ஸோ அங்கே தான் படத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வே நமக்கு ஆரம்பிக்குது. ஸோ அபுதாகிர் ஒரு குட்டி பையன். அந்த அபுதாகிர் அப்படியே தன்னுடைய சித்தப்பாவை பார்க்குறான், சின்ன பையன். அப்படியே அவன் வளர 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 சித்தப்பா வெளிநாடுகளில் இருந்து ஒவ்வொரு விடுமுறையிலையும் வரும்போது சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்புகள் எல்லாமே சிறப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ சித்தப்பா சித்தி இவங்க 2 பேருடைய அந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா, அவங்க கல்யாணமாகி போனதுக்கு பிறகு தன்னுடைய மனைவிக்கு அவர் கேசட் மூலமாக அனுப்பி வைப்பார், கடிதங்கள் மூலமாக அனுப்பி வைப்பார் தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் நலம் விசாரிப்புகளையும். அதே மாதிரி இந்த அம்மாவும் கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ நாளாக 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 இந்த கேசட்டுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு அவர் ஒரு விடுமுறைக்கு வர்றது போகிறதும் அந்த வீடு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ஒட்டுமொத்தமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு வீட்டில் ஒருத்தங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வளர்ந்துக்கிட்டே இருக்கிற எல்லா விஷயங்களை தாண்டி யாரோ ஒருத்தங்க வருத்தத்தோடு இருப்பாங்க. அதை யாருமே கவனிக்கிறதே இல்லை. வளைகுடா நாடுகளுக்கு வேலைக்கு போகக்கூடியவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த படத்தில் முகமது யூசுப்புடைய தம்பி வழியாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் போகுது. அபுதாகிர் வளர்றான், +2 படிக்கிற காலகட்டம். அவன் நிலோஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கொஞ்சம் வசதி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாம் சமூகத்தினுடைய பெண்ணியை தான் காதலிக்கிறான். ஸோ அந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர ஆரம்பிக்கும். அது 12ஆம் வகுப்பில் படிச்சுட்டு இருக்க அபுதாகிர் ஃபெயில் ஆகிட்டான்.
நிலோஃபரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான். அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கான். இது ஒரு புறம். நெசவு தொழில் ஒட்டுமொத்தமாக மாறி பவர் லூம்ஸ்க்கு போயிட்டு இருக்க காலகட்டமாக இருக்குது. எல்லாருமே வெளிநாடுகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. தன்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த தொழிலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு அவருக்கு மனசு வரல. நான் எப்பயுமே அப்படி தான் தறி நெய்வேன் அப்படின்ட்டு விடாப்பிடியாக இருக்கிறார். ஸோ இப்படி இந்த குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒட்டுமொத்தமாக 1980ஸ்லேருந்து ஆரம்பித்து 2023 வரைக்கும் கொண்டு வராங்க. ஸோ வளைகுடா நாடுகளுக்கு போய்த்தான் தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அபுதாபிற்கும் ஏற்படுது. காதலிக்கக்கூடிய நிலோஃபர் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? வளைகுடா நாடுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? ஏன் அவர் வளைகுடா நாட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தப்போ அவர் ஏன் வளைகுடா நாட்டுக்கு போகிறார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு சினிமாத்தனம் இல்லாமல் படத்தில் அவ்வளோ அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தினுடைய தொடக்க காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரைக்கும் வசனங்களால் ஒட்டுமொத்தமாக ரசிகர்களை கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். முதல் ஒரு 10 நிமிடத்துக்கு படம் பெருசாக நம்மளுக்கு அதற்குள் நம்ம ஐக்கியமாகறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது. எல்லாருக்குமே இயல்பாகவே ஒரு படத்துக்குள்ளே நம்ம ஒட்டுமொத்தமாக உள்ளே போய் லாக் ஆகிட முடியாது. ஆனால் இந்த படம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அத்தனை பேர் உள்ளே இழுத்து போட்டுருன்றதை ரொம்ப கண்கூடாக பார்க்க முடிஞ்சது. 10வது நிமிடத்திலிருந்து இந்த படத்துக்குள்ளே நம்ம தான் இருப்போம். இது நமக்குள்ள நம்மளுடைய சம்பவம், நம்மளுடைய காட்சி ஏதோ ஒரு வகையில் நாம் அங்கே கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டே இருக்கோம். ஒவ்வொரு காட்சியிலும் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு உணர்வு பீறிட்டு வர அது கண்ணீராக வருது. கண்ணை தொடச்சிக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை வெளிநாட்டுக்கு போனவர்களுடைய வாழ்க்கை பின்னணியாக இருந்து நம்ம இருந்தோம் அதனாலயா, இந்த சினிமா வேறு விதமான உணர்வுகளை தருதே அதனாலயா அப்படின்னு இனங்கண்டு என்னால் புரிஞ்சிக்க முடியல. முகமது யூசுப், அவருடைய தம்பி, அவருடைய மனைவி, அதுக்கு பிறகு அவருடைய மகன் அபுதாகிர் காதலிக்கக்கூடிய நிலோஃபர், அபுதாகிற்கு திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு செய்யும்போது வரக்கூடிய அந்த பெண் பர்வீன், இப்படி கதாபாத்திரங்கள் எல்லாமே வாழ்க்கையில் நம்மோடு கலந்த ஒரு கதாபாத்திரம் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே எங்கே ஒரு அடிப்படையில் நம்ம கனெக்ட் ஆகிறோம். இது இஸ்லாம் சமூகத்தினுடைய பின்னணியில் ஒரு இஸ்லாம் குடும்பத்திற்குள் நடக்கக்கூடிய சம்பவமாக நான் படம் முழுக்க நான் பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு பொதுவான ஒரு மனிதநேயம் பேசக்கூடிய வாழ்க்கையினுடைய உணர்வுகளை பேசக்கூடிய படமாக தான் நான் ஸ்டார்டிங்கிலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இது இஸ்லாத்தினுடைய பின்னணியில் இஸ்லாம் படம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இமேஜை இது கட்டமைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இல்லவே இல்லை. ஒரு சினிமாவை ஒரு பின்னணியில் ஒரு பகுதிக்குள் இருக்கக்கூடியவர்கள் வளைகுடா நாடுகளுக்கு போகும்போது அவர்களுடைய குடும்பத்திற்குள் என்ன நடந்தது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலிக்குள்ளர நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு 40 ஆண்டு வாழ்க்கை வரலாறை அப்படி கொஞ்சம் புரட்டி காட்டி பாருவா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறத ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். கஸ்தூரி ராஜா முகமது யூசுப்பாக நடிச்சிருக்கார். முதல் முறையாக திரையில் தோன்றி நடித்திருக்கக்கூடிய அவர் முதல் காட்சிகளில் கொஞ்சம் இள வயதாக காட்டுறதுக்காக அவரை கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு காமிச்சு கொஞ்சம் அந்நியப்படுத்தி இருந்தாலும் கூட அதுக்கு பிறகு அவர் இயல்பான அவருடைய உருவத்தை அப்படியே திரையில் பிரதிபலிக்க விடும் பொழுது தான் அந்த படத்தோடு அவர் ஒன்றி போகிறார். நம்ம யூசுப்பாகவே அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கஸ்தூரி ராஜா என்கிற ஒரு கேரக்டரே ஒரு மனிதராக நம்ம பார்க்கவே தோணவே இல்லை. அவருடைய தம்பியாக நடிச்சிருக்கக்கூடியவர் அந்த தம்பியை சச்சான்னு சொல்லிட்டு யூசுப்புடைய பையனாக நடிச்சிருக்க இந்த குட்டி அபுதாகிர் அவ்வளோ அழகாக பேச ஆரம்பிப்பான். ஸோ அந்த பையன் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் ஈசா ஒரு +2 படிக்கிற பையன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி இருக்கிறது. அப்புறம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உடல்வாகு மாறி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரி, அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த இள வயதில் +2 படிக்கும்போது இருக்கிற பையன் எப்படி இருப்பானோ அதே மாதிரியும் அந்த குண்டானதுக்கப்புறம் ஒரு நடுத்தர வயதுக்கு கொண்டு வரும்போது அந்த பையனுடைய உடல் வாக்கு எப்படி மாறும்ன்றதையும் அவ்வளோ அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் அப்படி நடிச்சிருக்காரு ஈசா. அதே மாதிரி இந்த யூசுப்புடைய தம்பியாக நடித்தவருடைய மனைவியாக வருவாங்க. ஐயோ, அருமையான ஒரு கதாபாத்திரம். அவங்க கண்ணாலேயே பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய கணவனை விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனைவியினுடைய பிரதிநிதியாக அவங்க தெரிகிறாங்க எனக்கு. கேசட்டில் கணவர் அனுப்புகிற அந்த கேசட்டை போட்டு கேட்டுட்டு அந்த கேசட்டுக்கு பதில் புகைப்படம் எடுத்து அனுப்பும் போதெல்லாம் ஒரு விதமான ஒரு காதலும் ஏக்கமும் ஒரு பரிதவிப்பும் அவங்க முகத்திலையும் அவங்களுடைய செயல்லையும் இருக்கும் பாருங்கள். அப்படியே பிரதிபலிச்சிருக்காங்க அந்த அம்மா நடித்தவங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அதே போல் கணவன் வீட்டுக்கு வரும்போது எல்லாருக்கும் மத்தியில் வாங்கி வந்த பொருள்களை பிரித்து இது உனக்குன்னு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு தனக்கு எதுவுமே இல்லைன்னு கோவப்பட்டு உள்ள பெட்ரூம் போயிடுவாங்க. பின்னாடியே எழுந்து போயிட்டு என்னம்மா அப்படின்னு வாப்பில்
இல்லை நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்தீங்க, எனக்கு தரல இல்லையே எதுவுமே, எனக்கு ஒரு saree வாங்கிட்டு வந்து கொடுக்க தெரியலையே அப்படின்னோடனே அவர் ஒரு பாக்ஸ் கொடுப்பாரு. அந்த பெட்டியை பிரிக்கும்போது சொல்லுவார், இது வந்து இன்னாருக்கு நான் அவருக்காக கொண்டு வந்திருக்கேன், அவருக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா அது யாரும் எடுக்கக்கூடாது அவருக்குன்ட்டு. அவங்க எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. அந்த பாக்ஸை கையில் கொடுத்து, இது உனக்கு, ஏன்னா இதை கொடுத்தா அவங்களாம் எடுத்துருவாங்க, உன்கிட்ட தான் அதை நான் கொடுக்கணும், அதனால தான் நான் வந்து அவங்ககிட்ட அப்படி சொன்னேன்னு சொன்னோன்னே அந்த பெண்ணுடைய முகத்தில் லேசாக ஒரு புன்னகை வரும். அது கொடுத்துருக்கக்கூடிய பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பெர்ஃப்யூம் எடுத்து கையில் தடவி இப்போ முகந்து பாரு அப்படின்னா வாசனையாக தான் இருக்குது அப்படின்ட்டு. அதே போல் தன்னுடைய சட்டையில் நெஞ்சில் இப்படி தடவிட்டு இப்போ முகந்து பாருன்னு வாசனையாக தான் இருக்குது, எப்பயுமே அப்படி தான் இருக்குது அப்படின்னு. அந்த ஒரு காதலும் அந்த ஒரு அன்பும் வந்து எவ்வளோ அழகு தெரியுமோ அதெல்லாம் அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப அற்புதமாக அந்த காட்சி, அதுக்கப்புறம் நகரக்கூடிய எல்லா விஷயங்களும் போயிட்டே இருக்கும். படிப்படிப்படியாக பிள்ளைகள் வளர ஆரம்பிப்பாங்க போவாங்கன்ட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல அபுதாகிர் வந்து நிலோஃபரை காதலிக்கிறதுக்காக தேடி 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 போகிற இடமும், அப்புறம் கைத்தறி நெசவாளர்களுக்கு மத்தியில் அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள தான் அந்நியப்பட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழும்போது முகமது யூசுஃபாக இருக்கக்கூடிய கஸ்தூரி ராஜாவுடைய நடிப்பு வாய்ப்பே கிடையாது. தன்னுடைய காதலியை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அபுதாகிர் அங்கே வீட்டு மாடி ஏறி குதித்து வந்து பார்க்கறதுக்காக வருவான் ஒரு ராத்திரி நேரத்தில். ஸோ எப்பயுமே 80களின் காலம் 90களின்லாம் வந்து அப்படி தான் இருந்திருக்கு. 90s 2000 வரைக்கும் கூட அப்படி தான் இருந்திருக்கு. இப்போ தான் நிறைய நம்ம செல்ஃபோன் மற்ற விஷயங்கள்லாம் மாறி வந்துட்டோம் இல்லையா? ஆனால் அன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய அளவுக்கு இல்லை. ஒரு காதலை நேரில் போய் சொல்கிறதுக்குள்ளே ஏற்படுற அந்த போராட்டம், அந்த போராட்டத்தை அபுதாகிர் கேரக்டர் வழியாக நம்மளுக்கு வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவன் வந்து பார்த்துட்டான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துருவாங்க. ஸோ அப்படியே துரத்தி யாரா திருடன் திருடன் சொல்லிட்டுனா ஊர் ஜனமே வந்து துரத்தி ஒட்டுமொத்தமாக பிடிக்கும் பொழுது பார்த்தா அது அபுதாகிர். டேய் என்னடா நீ பண்ண அப்படின்னோடனே இன்டர்வல் பிளாக். அதற்கு பிறகு என்ன நடக்குது நம்மளுக்கு காட்டாமல் அப்படியே கொண்டு போயிடுறாங்க. ஆனால் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, எதுக்குடா வந்த ஏன்டா அங்கே போன அப்படின்னு எல்லாருமே பஞ்சாயத்தில் கேட்பாங்க. அபுதாகிர் வாய் திறந்து சொல்லவே மாட்டான். அப்போ ஒருத்தர் சொல்லுவார், அவருடைய வீட்டில் 2 பெண்கள் இருந்தாங்க, அந்த பெண்களை பார்க்கறதுக்காக தான் அவன் போனான், அது நான் பார்த்தேன், அதை தான் இங்கே பிடிச்சேன் கையும் களவுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, பஞ்சாயத்தில் இருக்கக்கூடியவர் சொல்லுவார், நீ உன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு வந்து சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் போய் கேட்குறதுக்கு போயிடுவாரோன்றது பார்த்த உடனே அபுதாகிர் கதற ஆரம்பிப்பான். நான் திருடத்துக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறும் பொழுது உண்மையை ஒத்துக்கிட்டான்ப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வந்து இந்த புளியம் விழாரில் முதுகுலேயே அடிக்கணும், அதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை அவுக்க சொல்லி அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அடிக்க ஆரம்பிக்கும் போது முதல் அடி அடித்தவொடனே 1000 ரூபாய் அப்படின்வாங்க, முடியாது. 2வது அடி அடிப்பாங்க, 900 ரூபாய், இல்லை முடியாது. அப்போ எவ்வளோ தான் முடியுன்றதுக்காக ஒவ்வொரு அடிக்கும் 700 700 500 அடிக்கும்போது அப்படியே அதை அந்த கூட்டத்திலேருந்து தகப்பனாக நின்றுட்டு இருக்கக்கூடிய முகமது யூசுப் அழுதுகிட்டே அப்படியே வெளியே போயிடுவார். அது அடி வாங்க பின்னாடி முதுகு அப்படியே பிச்சு பெதறி ரத்தம் கொட்டி ஆரம்பிச்சிட்ருக்கோம் அபுதாகிருக்கு. அங்கே முகமது யூசுப் வந்து கொஞ்சம் அப்படியே அந்த மனசு கேட்காம ஓடி வருவார். அங்கே அடிக்க போகும்போது 300 அப்படின்வாங்க, இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் எல்லாரும் எதிரிலையும் இப்படி அடி வாங்குறது என்னால் முடியாது, 300 ரூபாய் கட்டிடுறேன்னு சொல்லிட்டு பையனை கட்டிட்டு அழுவார். வாய்ப்பே இல்லைங்க. ஒரு தகப்பன் ஒரு மகன் 2 பேருக்குள்ளக்கூடிய ஒரு பாச உணர்வு, அவன் காதலை மறைக்கிறான்றதை அப்பா புரிஞ்சுக்கிட்டார். அந்த மாதிரி விஷயம் தனக்கு வந்து கல்யாணமே வேண்டான்னு சொன்னோன்னா நிலோஃபரை ஏன் வந்து இவர் பிரிஞ்சிட்டார், ஏன் நிலோஃபரை பார்க்கல அப்படின்னு ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய கேள்வியை வச்சுட்டு அபுதாகிருக்கு வந்து ஒரு திருமணம் பண்ணுறதுக்கு லேட் மேரேஜ் வயசாகிடுச்சு, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் பார்க்கும்போது பர்வீன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. அந்த பர்வீன் அப்படிங்கிற இந்த கேரக்டர் வந்து உள்ளபடையவே இஸ்லாத்தில் வந்து ஒரு ஃபெமினிசம் பேசக்கூடிய, பிரியாரிசம் பேசக்கூடிய ஒரு பெண், மார்க்சியம் பேசக்கூடிய ஒரு பெண்ணாக காட்டக்கூடிய பர்வீன் வந்து உள்ளபடியவே சான்ஸ்லெஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த கேரக்டர் இவரோட சேரும்பொழுது ரொம்ப அழகாக காட்டுவாங்க. ஆனால் அந்த பெண் பேசுகிற இடத்துல ஒரு இடத்துல சொல்லுவாங்க, எனக்கு பிடித்தபடி நான் வாழறேன் அப்படிங்கிறதும். அதே போல் அவங்க அப்பா வீட்டில் எல்லாருமே பேசியிருப்பாங்க. ஒரு சண்டையில் அப்பா இறந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கான ஒரு டிஸ்பியூட் நடந்துகிட்ருக்கோம். அப்போ அபுதாகிர் நான் பேசவே இல்லை உனக்காக அப்படின்னோடனே, எனக்காக நீ பேசலையா? ஆமாம் பேசலை. எனக்காக கூட அவனுக்கு பேச தோணலையா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பெண் எவ்வளவு அக்கறையாக தனக்காக தனக்கு வரக்கூடிய துணை வந்து பேசித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குற அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்பை ரொம்ப ஒட்டுமொத்தமாகவே ஒரு திரையினுடைய அந்த காட்சியில் ஒரு பெரிய சமூகத்தினுடைய விழிப்புணர்வுக்காக சொல்லப்பட்ட காட்சியாக நான் பார்க்குறேன். ஒட்டுமொத்தமாக சிதைஞ்சு கிடக்கிற அந்த குடும்பத்தில் வந்து கடைசி காலத்தில் குழியில் போகிற மாதிரி இப்பயே நம்ம வந்து குழியில் போகிற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் பேசக்கூடிய ஒரு வசனமும், அதே போல் அபுதாகிரும் அந்த பர்வீனும் கடைசியாக சந்திக்கும் பொழுது லைப்ரரியில் க்ளோஸ் பண்ணணும், அதாவது நான் வெளியே போகிறேன் கதவை சாத்தணுன்றதுக்காக சொல்லாமல் அந்த படத்தினுடைய மிக முக்கியமான நாட்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது
அந்த வசனத்தின் வழியாக மிரட்ட வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வசனங்களால் நிறைய இடங்களில் கவனிக்க வச்சுருக்காங்க இந்த படத்தில். கடைசியாக நிலோஃபரை மீட் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் வரும். அபுதாகிர் வந்து அப்போ தான் முதல் முறையாக நீண்ட நாட்களுக்கு பிறகு அவருடைய குரலை கேட்பான். குரல் கேட்கும் பொழுது அந்த பெண் சொல்லும் ஒரு வார்த்தை, ஏதோ பேசும்போது அவர் சொல்ல, உன் வாய்ஸ் உன் குரல் ரொம்ப அழகாக இருக்குல்ல. சத்தியமாக மெல்ட் ஆகிடுவீங்க நீங்களா. அப்படிப்பட்ட ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சினிமாவை, ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு சினிமாவை தமிழ் ரசிகனுக்கு கொடுத்துருக்காங்க இந்த டீம், அபிபி டீம் அப்படி தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் முகமது யூசுப் கேரக்டரில் வந்து நம்மளுடைய கஸ்தூரி ராஜா, அதே போல் வந்து அவருடைய தம்பியாக நடிச்சிருக்கக்கூடிய, அவருடைய மனைவியாக நடிச்சிருக்கக்கூடியங்க அபுதாகிராக நடிச்சிருக்கக்கூடிய ஈசா, பர்வீனாக நடிச்சிருக்கக்கூடிய தனுஸ்ரீ சுதாகரன், மாளவிகா மனோஜ் வந்து நிலாஃபராக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் படத்தில் ஒரு ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவேன். எல்லா கதாபாத்திரங்களும் எல்லாருமே ஒரு எங்கோ நம்ம சமூகத்தில் அடிக்கடி சந்தித்த முகங்களாகவே அதை வந்து கொண்டு போய் சேர்த்திருக்கிறது வந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம். மகேஷ் முத்துசாமி படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். ஒரு பீரியாடிக் மூவி அப்படின்னா இந்த டோனில் தான் இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கணக்கில்லை. ஒரு சினிமாவை அழகாக ஒரு காட்சி கொள்ளற அந்த இதுக்கு என்ன தேவையோ அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார் மகேஷ் முத்துசாமி. அதாவது கல்லிடை குறிச்சியினுடைய அந்த பொழுது விடிவதையும் பொழுது அஸ்தமிப்பதையும் பாங்கு ஓசை கேட்கும்போது அந்த கிராமமே விழிக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கான ஒரு அதாவது பருந்து பார்வையில், அதாவது லாங் ஷாட் ஏரியல் வியூவில் அந்த கிராமத்தையே காட்டுற ஒரு அழகும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். எல்லா முகங்களிலும் ஒரு நேசம் இழையோடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் வந்து மகேஷ் முத்துசாமியுடைய கேமரா ரொம்ப அழகாக விளையாடி இருக்கு. மதி விஎஸ்னுடைய படத்தொகுப்பு படத்துக்கான கூடுதல் பலம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, பர்வீனுடைய அப்பாவாக நடிச்சிருக்கிற ஷாகுல் அமீது. ஷாகுல் அமீது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சன் டிவியில் ஒரு காலத்தில் சென்ற வார உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி போகும். அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் அவர் தான். ஸோ மிக அழகான கதாபாத்திரத்தில் அவரை பயன்படுத்தியிருக்காங்க இந்த படத்தில். 5 பேரை தொழக்கூடிய நல்ல நண்பர், எனக்கும் மிக 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 முக்கியமான நண்பர்களில் அவரும் ஒருத்தர். ஸோ அவர் இந்த படத்தில் அதிர்ந்து பேசாமல், அவர் எப்போ இயல்பாக பேசுவாரோ அதை அப்படியே பேச வச்சு, அவரை வந்து நடக்க வச்சு போக வச்சு அவர் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு பெருமை சேர்த்துருக்கிறாங்க. ஷாகுல் அமீதுடைய நடிப்பு இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருந்தது. தொடர்ந்து அவர் முயற்சி பண்ணலாம் படத்தில் நடிக்கிறதுக்கு. அப்புறமா அந்த படத்துக்கான இசை வந்து சாம் சிஎஸ் படத்தினுடைய பின்னணி இசையில் மிக அற்புதமாக தன்னுடைய வேலையை செஞ்சிருக்கார் சாம் சிஎஸ். பாடல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பின்னணி இசையில் ஒரு இஸ்லாமியினுடைய ஒரு பீரியாடிக் மூவியில் ஒரு குடும்பத்தினுடைய விஷயத்தை சொல்கிறதுக்கு இந்த படத்தை அவ்வளோ அழகாக இசையால் தன்னுடைய சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நிரப்பி இருக்கிறார் சாம் சிஎஸ். இந்த படத்தில் வந்து யுகபாரதி, கார்த்திக் நேதா, அப்புறம் வந்து ரோஹித் ரஹ்மான் இவங்கெல்லாம் வந்து பாடல்கள் எழுதியிருந்தாலும் கூட இந்த படத்தில் வந்து இசை முரசு டாக்டர் EM அனீஃபா அவர்களுடைய பாடல்கள் இடையில போகுது. அதை தாண்டி கப்பலேறி போனா மச்சான்னு சொல்லிட்டு ஒரு மிக பிரபலமான ஒரு பாட்டு, அதாவது காயல் ஷேக் முகமது அவர்கள் பாடி பிரபலப்பட்ட ஒரு பாட்டு ஒரு காலத்தில். அந்த பாடலை மறுபடியும் முழுசாக இந்த படத்தில் வேறு வடிவத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த காட்சிக்கு பின்னணியில் சேர்த்து இருக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த படத்துக்கு வந்து வசனத்தில் மீரா கதிரவன் அவர்கள் பயன்படுத்தி இருந்தாலும் கூட இந்த படத்துக்கான மிக முக்கியமான கவனிப்பாக பார்க்கும்போது VS முகமது அமீன் அவர்களுடைய அந்த வசனம் படத்துக்கான மிகப்பெரிய பலம். அவர் எழுத்தாளராக இந்த படத்தில் வந்து தன்னை முழுமைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னே சொல்லுவேன். அதை தாண்டி இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா மீரா கதிரவனுக்கு தான். ஒரு தமிழ் சினிமாவில் இஸ்லாம் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொன்னாவே அவர்களுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை அந்த படத்தில் ஒன்று இங்கே ஒரு கேரக்டராக காட்டுவாங்க. அதுக்கு எப்பயுமே வந்து ஒன்று ரொம்ப பாவப்பட்ட அல்லது ரொம்ப நேசம்குரியவர்கள் இல்லைனா தீவிரவாதிகள் இப்படியே காட்டி 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 ஒரு பொது புத்தியில் வேறு மாதிரியான ஒரு உணர்வுகளை கொண்டு வந்து சேர்த்த தமிழ் சினிமாவில் இருந்து ஒட்டுமொத்தமாக ஒரு வாழ்க்கை அனுபவத்தை கொடுத்து இந்த படத்தை வேறு தளத்தில் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கார். ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்த அனுபவம். அதாவது அந்த இஸ்லாத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த இறப்பு காலம் வரைக்கும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நடக்கும், அவர்களுடைய திருமணங்கள் எப்படி இருக்கும், சுன்னத்திலேருந்து ஆரம்பித்து அப்படியே திருமணத்திலேருந்து ஆரம்பித்து கடைசியாக இறப்பு வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவ்வளவு அழகாக தெளிவாக காட்சிகள் வழியாக பதிவு செய்திருப்பது ஒரு ஈரானிய திரைப்படத்திற்கான இணையாக ஒரு தமிழ் சினிமா வந்திருக்கிறது அப்படிங்கிறத மார்த்தட்டே சொல்லிக்கலாம். மீரா கதிரவனுடைய டீமுக்கு
ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லலாம். ஏன்னா ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு காதல் கூட எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப பொயட்டிக்காக பண்ணியிருக்காங்க. காதல் என்பதும் இது காதல் திரைப்படமாக சொல்லாமல், இது குடும்ப திரைப்படமாக சொல்லாமல், ஒரு சமூக மனிதநேயம் மிக்க திரைப்படமாக சொல்லாமல், ஒட்டுமொத்தமாக ஒரு வாழ்க்கை அனுபவத்தை கொண்டு வந்து கொடுத்து, "நீ பார்த்துக்கோ, நான் அனுபவத்த குடுக்குறேன். உனக்கு என்ன தேவையோ அத எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய அந்த அபிபி, அந்த அன்பும், அந்த நேசம் நிறைந்த அந்த தோழமை இருக்கு இல்லையா? அந்த தோழமைக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் ஆகாது, தீராது அப்படின்னே சொல்லுவேன். ஆக்சுவலா இது விமர்சனமாக நீங்க பார்க்க வேண்டாம். இது என்னுடைய உணர்வு தான். நெறைய பேசணும்னு தோணுச்சு. ஃபேன் காத்து இல்ல, ஏசி இல்ல, ஒட்டுமொத்தமா அனல். இந்த ராத்திரி 9 மணிக்கு 10 மணிக்கு மேலே இந்த பதிவு நடக்கும்போது ஸ்வெட்டுது. ஸோ இந்த ஸ்வெட்டிங்க்கு மத்தியில தான், வியர்வைக்கு மத்தியில தான் இந்த பதிவையே நான் பண்றேன். இருந்தாலும் இந்த பதிவை பற்றி கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்தில் மனசுக்குள் இந்த படத்தை பற்றிய ஒரு உணர்வு வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா ஒரு தியேட்டரில் நான் குறிப்பா அந்த தியேட்டர் பேரையும் சொல்றேனே, வெங்கடேஸ்வரா அப்படின்னு ஒரு தியேட்டர் குன்றத்தூர்ல இருக்குது. 2 காட்சி தான் போடுறாங்க. 2:45 நைட்டு 9:45க்கு ஒரு காட்சி. இந்த இதுக்கு 2 பேர் தான் பதிவு செய்திருக்கக்கூடிய இடத்தில் காட்சியை நாங்க ரத்து செஞ்சுருவோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தியேட்டர் ஓனர்கள் இருக்காங்க. அவங்கள ஒண்ணும் குறை சொல்ல முடியாது. ஆனா இவ்வளோ அற்புதமாக ரிவ்யூ வந்திருக்கு. எவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க. நல்ல அருமையான திரைப்படம்னு சொல்றாங்க. ஆனாலும் இந்த படத்தை பார்ப்பதற்கான கூட்டம் இல்ல நினைக்கும்போது, தமிழ் ரசிகனுடைய மனநிலை எப்படி இருக்கு? அதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு சினிமாவை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறதும், ஒரு சினிமாவை எப்படி பார்க்கணும்ன்றது நமக்கு தெரியலையா? இல்ல ஒருவேளை நமக்கு இதெல்லாம் தெரியலையா? என்ன சொல்றதுக்காக? ஒரு அருமையான திரைப்படம் சொல்றாங்க. தியேட்டர்ல ஆளே இல்ல. ஒண்ணுமே இல்லாத ஒரு படம். அப்படியே தியேட்டர்ல டிக்கெட்டே கிடைக்கல. வெளிய அலமோதிட்டு கிடக்குது கூட்டம். எந்த அடிப்படையில் இந்த ரசனை வேறுபடுது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. ஒருவேளை பூமர் ஆயிட்டுமோ? தெரியல எனக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? உங்களுடைய இந்த படத்தை பற்றிய உணர்வுகள் என்ன மாரி இருக்குன்றத பதிவு பண்ணுங்க. நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய சொல்லணும்னு நினைச்சு பேசுனது கொஞ்சம் இன்னும் மனசுக்குள்ள நிறைய இருக்கு. சொல்ல முடியல. இருந்தாலும் நிறைவாக சொல்லியிருப்பேன். ஒரு நீண்ட காணொளியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையா என்ன மாதிரி காத்திருந்து இந்த காணொளியை பார்த்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.